நாமத்துல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துறேன். இந்த நாள்ல கூட தேவன் நம்ம எல்லாரையும் இந்த இடத்துல ஒன்று சேர்த்திருக்கிறார். பல மாதங்களா நம்ம ஒன்றா இந்த இடத்துல நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஜேர்னில நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் பலப்படுத்துறாரு. ஒருவேளை இந்த நாட்கள்ல நான் இந்த இடத்துல சில காரியங்களை உங்களுக்கு சொன்னா கூட என்னையும் அந்த வார்த்தைகள் மூலம் தேவன் எவ்வளவோ பலப்படுத்தி நடத்திட்டு வர்றதை நான் பாக்குறேன். நிச்சயமா நம்ம எல்லாரையும் தேவன் ஒரு உன்னத நோக்கத்தோடு இணைத்திருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கும்படியா கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆஹ் சொல்லுகிற ஒவ்வொருத்தர் சிலரை ஞாபகப்படுத்துறாரு. மத்தபடி ஒவ்வொருத்தருக்காகவும் டெய்லி நம்ம இதுல இருக்கிற எல்லாருக்காகவும் கர்த்தர் ஜெபிக்க கிருபை தந்திருக்கிறாரு. நிச்சயமா உங்க வாழ்க்கையில உங்க குடும்பங்கள்ல அந்த சமாதானமும் சந்தோஷமும் இன்னும் விசுவாசத்துல தேவன் உறுதியா இருக்கவும் கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபையா பாராட்டி இருக்கிறாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். நம்ம கடந்த 2 வாரமா சில காரியங்களை அந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்டை குறிச்சு நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். இந்த வாரம் கூட அதோடைய கண்டினியூஷன். ஆக்சுவலா அது இன்னும் அது டீப்பரா போக போக அது நிறைய காரியங்கள் அது உள்ள போயிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கோட அதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ரேயர் செஷன்ல அதை குறிச்சதான அந்த ஒரு இன்னும் ஒரு ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம அதை பார்த்து முடிக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா அதுல எப்படி அந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்டை இன்னும் நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும், எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அந்த ப்ரேயர் செஷன்ல இன்னும் டீட்டெயில்டா பார்ப்போம். இன்னைக்கு கூட அந்த ஆர்ஃபன் மைண்ட் செட் நம்ம வேதத்தின் அடிப்படையில ஆஹ் ஒரு சம்பவத்தை வச்சு எப்படி இருந்தா அதெல்லாம் ஆர்ஃபன் மைண்ட் செட்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு தேவன் இன்னைக்கு நமக்கு நிச்சயமா கற்றுக் கொடுக்க போறாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இது தெரிந்தால் மாத்திரம்தான் நம்ம எண்ணங்கள்ல என்ன இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நம்ம சூழ்நிலைகளை பார்த்து நம்ம இதெல்லாம் எனக்கு எதிரா இருக்குது அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறோம். ஆனா இல்ல, நம்ம மைண்ட்ல சின்ன வயதுல இருந்து பிசாசு போட்ட அரண்கள் எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பல காரியங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கிறதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த வாரம் கூட நம்ம அதை தான் பார்க்க போறோம். அதாவது உலகமே முதல்ல அன்புக்காக தான் ஏங்கிட்டு இருக்குது. இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் பண தேவை இதெல்லாம் ரெண்டாவது. எல்லா மனிதர்களும் ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம் அன்பு. இந்த அன்புக்காக தான் ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்யறான், ஏங்கிட்டே இருக்கிறான். இந்த அன்பு கிடைச்சா போதும் அவன் வாழ்க்கையில பல விஷயங்கள்ல அவன் சக்சஸ்ஃபுல்லா வெற்றி உள்ளவனா, எல்லாவற்றிலும் சமாதானம் நிறைந்தவனா அவனால வாழ முடியும். இன்னைக்கு இந்த அன்பு கிடைக்காதவர்கள் தான், அன்பு கூறப்பட்டதாய் உணரப்படாதவர்கள் தான் வாழ்க்கையில ஆஹ் நிறைய காரியங்கள்ல பின்னாடி அதாவது நிறைய தவறுகளுக்குள்ள அடிக்ஷன்ஸ்குள்ள போறவங்களே இப்படிப்பட்ட மொத்தமா சின்ன வயதுல இருந்து அந்த அன்பை ருசி பார்க்காதவர்கள் தான் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு கூட நமக்கு அந்த அளவுக்கு பெரிய தாக்கங்கள் இல்லைன்னா கூட நம்ம வாழ்க்கையிலயும் சில போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்துட்டே இருக்குது. இதுக்கு கூட நம்ம மைண்ட் செட் தான் அது பல நேரங்கள்ல அது காரணமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அங்க இயேசு அங்க சொல்லும் போது அங்க சீஷர்கள்ட்ட பேசுறாரு. சீஷர்கள்ட்ட பேசும்போது அவர் சொல்ற ஒரு காரியம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, நான் அதாவது ஐ வில் நெவர், அதாவது அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம் ஒரு நிமிஷம். அந்த யோவான்ல வரும். அப்போ நான் உங்களை ஒரு நாளும் அனாதைகளா விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி தேவன் சொல்றதா வரும். அப்போ அதுக்கு ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, இவங்க சீஷர்கள் 3.5 வருஷம் இயேசுவோடு கூட அந்த அன்புலயே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, பிரயாணம் பண்ணிட்டாங்க. இப்போ இயேசு அவங்கள விட்டுட்டு அவர் வெளியே அவர் என்ன செய்ய போறாரு, பரலோகத்துக்கு ஏறி போக போறாரு. அந்த டைம்ல இவங்க தனக்கு யாருமே இல்லாதத ஃபீல் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக முதல்லயே ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு சீஷர்கள்ட்ட சொல்றாரு. ஏன்னா இவங்க பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற வரைக்கும் இவங்களுக்குள்ள ஒரு என்ன இருக்கும்னா, மனதுல ஒரு வெறுமையான அனுபவம் தான் இருக்கும். இப்ப இயேசு நம்மளை நேசித்த ஒருத்தரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அவங்களுக்குள்ள ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய காரியமா இருக்கு. அப்போ இந்த காரியம் இருக்கக்கூடாது, இந்த காரியத்தை என் பிள்ளைகள் அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் முதல்லயே
அந்த திக்கற்றவர்களாக விடேங்கிறாரு. இப்போ அந்த ஆர்ஃபன் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு டார்க்னஸ்குள்ள இருக்கிறத போலதான் அந்த ஃபீலிங் இருக்கும். இருளுக்குள்ள இருக்கிறத போலதான், தனக்கு யாருமே நேசிக்கிறதுக்கு இல்ல அப்படிங்கிற அந்த இருள் தான், அந்த அந்த டார்க்னஸ் தான் எல்லாருக்கும் மேலோங்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகுதான் அவங்களுக்குள்ள ஒரு அஷூரன்ஸ் வருது, நமக்குள்ள தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த அஷூரன்ஸே அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகுதான் அவங்களுக்கு உண்டாகுது. அப்ப அது வரைக்கும் என் பிள்ளைங்க ஸ்பிரிச்சுவல் ஆர்ஃபன்ஸா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஐ வில் நாட் லீவ் யூ ஆஸ் ஆர்ஃபன்ஸ், ஜான் 14:18 இருக்கு அப்படின்னு அங்க ஆண்டவர் சொல்றத பாக்குறோம். இப்போ எந்த இடத்துல எல்லாம் நம்ம அந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்டை நம்ம ஃபீல் பண்றோமோ அந்த இடத்துல எல்லாம் இருள் இருக்குதுன்னு அர்த்தம். சத்ருவானவன் நம்ம இருதயத்துல அந்த பொய்ய விதைச்சிருக்கிறான், அந்த இருளுக்குள்ள நம்ம இருக்கிறோம். இப்போ இதே பொய்யதான் அன்றைக்கு யாருக்குள்ளேயும் விதைச்சா, ஆதாமுக்குள்ளேயும் ஏவாளுக்குள்ளேயும் விதைச்சதை பார்க்கிறோம். எப்படி விதைக்கிறான் அப்படின்னா, தேவனுடைய அன்பை குறித்து சந்தேகப்பட வைத்து அவங்க அந்த பழத்தை புசித்தது நிமித்தம் அவங்களுக்குள்ள அந்த ஐ எம் நாட் வர்தி, ஐ எம் நாட் வேல்யூபிள், அப்போ தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இந்த ஐ எம் நாட்ட நீக்கிறதுக்காக தான், இல்ல யூ ஆர் மை சைல்டு அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இயேசுவை பிதாவானவர் உலகத்திற்கு அனுப்புனதை பார்க்கிறோம். நம்ம நியூ டெஸ்டமெண்ட் எல்லாத்துலயும், ஜான்ல, எபிஸ்டல்ஸ்ல எல்லாத்துல பார்த்தாலும் பிதாவானவர் நமக்கு அப்பா. இயேசுவே நிறைய இடத்துல அவர் உங்க அப்பா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆதாம் அந்த ஸ்தானத்தை இழந்து போயிட்டான். ஆதாம் தேவனுடைய குமாரன் சொல்லி நம்ம அந்த ஜீனியாலஜில வாசிக்கும் போது நம்ம பாக்குறோம். ஆனா தேவனுடைய குமாரனாதான் அங்க ஆதாம் இருந்தான். ஆனா அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஐ எம் நாட் அப்படிங்கிற அந்த மரத்துல உள்ள கனிய புசித்தது நிமித்தம் அவனுக்குள்ள நான் தகுதியானவன் கிடையாது, நான் பாவம் செஞ்சவன், என்னைய தேவன் நேசிக்க மாட்டாரு, இன்னைக்கு எனக்கும் அவருக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லாம நாங்க என்ன செஞ்சிட்டோம், டிஸ்கனெக்ட் ஆயிட்டோம், சோர்ஸ்ல இருந்து நான் டிஸ்கனெக்ட் ஆயிட்டேங்கிற அந்த ஃபீலிங்ல தான் அவன் என்ன செய்யறான், ஆண்டவரை விட்டு தூரமா போனதை போல உணர்றான். இதற்காகத்தான் இயேசு உலகத்திற்கு வந்த முதல் நோக்கம் பிதாவோடு நம்மை ஒன்று சேர்க்கும்படியாதான் அவர் இந்த உலகத்திற்கு வந்ததை நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அதை செஞ்சு முடிச்சிட்டார். சிலுவையில அவர் போய் மரித்து சத்ருவின் பிடியில இருந்து நம்மளை விலக்கி விடுவித்து மீட்டெடுத்து இன்னைக்கு அவரோடு கூட, தன்னோடு கூட, பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்மளை என்ன செஞ்சிட்டாரு, ஒன்றாக்கி இருக்கிறார். இன்னைக்கு எந்த இருளுக்குள்ளையும் நம்ம இருக்க முடியாது. ஆனா சத்துரு பல நேரங்கள்ல நம்முடைய குறைவுகளை காட்டி, நம்முடைய தேவைகளை காட்டி, இல்லையே நீ இதுல இப்படிதானே இருக்கிற, இந்த இடத்துல இன்னும் உன் பிரச்சனை தீரலையே, அப்ப அவரை உன்னைய நேசிக்கிறாரா, அவர் உன்னை நேசித்தாருன்னா நீ ஏன் இந்த இடத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லி பொய்களை நம்ம இருதயத்துல இன்னைக்கு வரைக்கும் விதைச்சிட்டு இருக்கிறான். இந்த பொய்ய நம்ம நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்டுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம அந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்ல இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த தேவ அன்பை நம்ம என்ன செய்ய முடியாது, ருசி பார்க்க முடியாது. அந்த தேவ அன்பை நம்ம எப்போ அதிகமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறோமோ அந்த ஒவ்வொரு ஏரியாஸ்ல இருக்கிற இருள்களும் விலகுகிறத நம்ம பார்ப்போம். இப்போ இன்னைக்கு இந்த இருளுக்குள்ளதான் கிறிஸ்து நமக்குள்ள இறங்கி கடந்து வந்திருக்கிறார். எந்த இடத்துல எல்லாம் நம்ம தேவனால கைவிடப்பட்டதை உணர்றோமோ அந்த இடத்துல இருக்கிற இருள்களை நீக்கும்படியா கிறிஸ்து உலகத்திற்கு நமக்குள்ள அங்க இறங்கி வந்திருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்தும் பிதா அப்பா உன்னை நேசித்துட்டே இருக்கிறாரு, அப்பா உன் மேல நோக்கமா இருக்கிறாரு, உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு அப்பா உனக்கு இருக்கிறாரு, உன் அப்பா உன்னை விசாரிக்கிற நல்ல தகப்பன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் பரிசுத்த ஆவியானவர் மூலமா அவருடைய வார்த்தைகள் நமக்கு கடந்து வந்துட்டே இருக்குது. அப்போ இன்றைக்கு நம்ம எதை திங்க் பண்றோம், இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்டை விட்டு நம்ம வெளியில வந்துட்டோம்னா நிச்சயமா நம்ம சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான்னு வசனம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு குமாரர்கள், அதாவது குழந்தைகள் இல்ல, பிள்ளைகள் இல்ல, குமாரர்கள் தான் இன்னைக்கு பூமிக்கு தேவையா இருக்குது. அப்போ அந்த முதிர்ச்சி அடைந்த தேவ புத்திரர்களா நம்ம மாறுறதுக்கு நம்ம மைண்ட்ல இருக்கிற இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட் முதல்ல அதுல இருந்து டோட்டலா நம்ம விடுதலை ஆகணும்.
இப்ப இந்த வேதத்தின் அடிப்படையில இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட் எப்படியெல்லாம் ஒரு மனிதர்களுக்குள்ள செயல்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அது இயேசு சொன்ன ஓமையில இருந்தே நம்ம பார்க்க போறோம். லூக்கா 15வது அதிகாரம் நமக்கு நல்லா தெரிஞ்ச அந்த சம்பவம் தான். ஆனா இதுல எப்படி ஆர்ஃபன் மைண்ட் செட் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் செயல்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அங்க நல்ல தகப்பன், நான் அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கெட்ட குமாரனுடைய கதை இல்ல, அது நல்ல தகப்பனுடைய ஒரு கதை. அவன் செஞ்சா, அவன் தகப்பனை விட்டு தூரமா போனா அதனால கஷ்டப்பட்டான். எப்ப அப்பா கிட்ட திரும்பி வந்தானோ அந்த நேரம் கட்டி தழுவி ஏற்றுக்கொண்ட ஒரு அப்பா. அந்த அப்பாவுடைய கதையை தான் அங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. மீதி 2 ஓமைகளை பார்த்தாலும் அங்க அந்த அன்பைதான் அங்க இயேசு சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ முதல்ல இந்த ஸ்பிரிச்சுவல் ஆர்ஃபன்ஸ், அதாவது ஆர்ஃபன் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு ஒரு ஹானர் கிடைக்கும் போது அவங்களுக்கு என்ன வரும்னா கோபம் வரும். ஆர்ஃபன் மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு பேரும் புகழும் ஒரு ஹானரும் கிடைக்கும் போது நிச்சயமா அவங்களுக்கு என்ன வரும்னா கோபம் வரும். இத எடுத்தவங்க வாசிக்கலாம். லூக்கா 15வது அதிகாரம் 28வது வசனம். லூக்கா 15:28. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அப்போ இங்க அங்க தகப்பன், அங்க இளையகுமாரன் வந்ததுனால அந்த வீட்டுல பெரிய விருந்து கொண்டாட்டம், ஆடல் பாடல், பயங்கர சந்தோஷம் இருக்கு. ஆனா இந்த மகனுக்கு, மூத்த மகனுக்கு பயங்கர கோபம். அங்க தம்பி திரும்ப வந்ததுல அவனுக்கு சந்தோஷம் இல்ல, மாறா அவனுக்கு என்ன கோபம் அப்படின்னா, அவன் ஒர்த்தியே கிடையாது, இவ்வளவு ஹானர் பண்றதுக்கு அவனுக்கு என்ன ஒர்த் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க கோபம் அடைந்தவனா இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ஆர்ஃபன்ஸ், அதாவது இந்த மாதிரி ஆர்ஃபன் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க மற்றவர்களுடைய ஒரு பிரேக் த்ரூ, ஏதோ ஒரு பெரிய காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்குதுன்னா அதுல சந்தோஷமே பட மாட்டாங்க, கொண்டாட மாட்டாங்க. எப்படி இவனுக்கு எப்படி கிடைச்சது, இவளுக்கு எப்படி கிடைச்சது, இவங்க பிள்ளைகள் எப்படி நல்லா இருக்காங்க, இவளுடைய பிள்ளைகள் எப்படி நல்லா, இது எல்லாமே ஒரு ஆர்ஃபன் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய காரியங்களா நம்ம பார்க்கிறோம். இவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? ஜெலசி இருக்கும், பிட்டர்னஸ், என்வி எல்லாமே இவங்களுக்குள்ள இருக்கும். இந்த அதாவது இந்த மூத்த குமாரன் எப்பவுமே அந்த கோபமா இருக்கிறான். அந்த இளைய குமாரனுக்கு இது தகுதி கிடையாது அப்படிங்கிறதுனால அவன் கோபம் அடைந்தவனாய் அங்க தகப்பன் உள்ள கூட்டப்ப கூட அவன் உள்ள போக மனதில்லாதவனா இருக்கிறான். இப்போ நம்ம இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். மற்றவங்க வளர்ச்சியில நம்ம சந்தோஷப்படுறோமா? ஏன் அந்த சந்தோஷம் நமக்கு வரலன்னா, நம்ம அப்பாவை குறிச்சு நமக்கு தெரியல. அவர் நம்ம கூட இருக்கிறவங்க வளர்ச்சி அடைகிறாங்கன்னா, அவங்க கூட தேவன் இருந்து அந்த கிருபையை கொடுக்கிறாருன்னா, அதே தேவன் நம்ம கூடயும் இருக்கிறாரு, நமக்கும் அதே ஆசீர்வாதங்களை தான் அவர் தந்திருக்கிறாருங்கிறத புரியாததுனாலதான் அங்க என்ன வருது? ஆர்ஃபன் மைண்ட் செட். இப்போ இன்னைக்கு நம்ம இதனால யாரு மேலயும், இப்போ உங்க மேலயே சிலர் அப்படிப்பட்ட வெறுப்புகளுக்குள்ள, கசப்புகளுக்குள்ள இருக்கலாம். ஆனா இதுக்கு காரணம் பின்னாடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்குள்ள செயல்படுகிற ஆர்ஃபன் மைண்ட் செட். இப்படிப்பட்டவங்க ஒரு நாள் கூட அவங்க மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்காது, ரெஸ்ட்ஃபுல்லா இருக்காது, எப்பவுமே ரெஸ்ட்லெஸ்னஸா தான் இருப்பாங்க. மற்றவங்களை பத்தியே சிந்திக்கிற சிந்தனை, ஐயோ அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கிறேன், இப்படி கம்பேரிசன்லே தான் இவங்க வாழ்க்கைய ஓட்டிட்டே இருப்பாங்க. அடுத்ததா 2வது, இப்படிப்பட்ட மைண்ட் செட் இருக்கிறவங்க அவங்க ஊழியத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தோட அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, ஊழியத்தையும் செய்ய மாட்டாங்க. இப்போ லூக்கா 15:29 அடுத்த வசனம் கொஞ்சம் வாசிமா. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷம் காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. இங்க என்ன சொல்றான்? நான் இத்தனை வருஷம் உமக்கு ஊழியம் செஞ்சேன்னு சொல்றான். இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சேன், ஆனா நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டிய கூட கொடுக்கல.
அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது தொடர்ந்து இவன் குமாரனா இல்ல, அங்க அடிமை மாதிரி வேலை பாக்குறான். ஒரு டியூட்டியா பாக்குறான். அவுட் ஆஃப் லவ் அவன் என்ன செய்யல, வேலை செய்யல. அப்போ நம்ம அன்புல வேலை செஞ்சோம்னா அதுல ஒரு டிலைட்ஃபுல்னஸ் இருக்கும், அதுல ஒரு ஜாய் இருக்கும். இவன் என்ன செய்யறான், நான் என் தகப்பனுக்கு நான் ஊழியர் செய்யறேன், ஊழியர் செய்யறேன், ஊழியர் செய்யறேன்னு சொல்லி அந்த ஒரு சந்தோஷத்துக்குள்ளேயே அவன் என்ன செய்யல, வேலை செய்யல. அந்த ஜாய்ல அவன் என்ஜாய் பண்ணல. அப்பாவுக்கு நான் சந்தோஷம், அவுட் ஆஃப் லவ் என் அப்பாவுக்கு நான் இதை செய்யறேன் அப்படிங்கிறத அவன் செய்யல. அவனுக்கு அதனால அவன் இருதயத்துல எப்பவுமே என்ன இருக்கு, ஒரு வெறுமை நிரம்பி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல்ல நம்ம பார்த்தோம், அப்படிப்பட்ட ஆர்ஃபன் மைண்ட் செட் இருக்கிறவங்க மத்தவங்களுக்கு ஒரு ஹானர் கிடைக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, கோவப்படுவாங்க. அந்த உயர்வை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஜெலஸ், என்வி, பிட்டர்னஸ் இது எல்லாம் இருக்கும். ரெண்டாவது நம்ம பார்த்தது என்னன்னா, அவங்க வேலையில அவங்க சந்தோஷமாவே செய்ய மாட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சா கூட மற்றவங்களுக்கு ஒரு காரியத்துல ஒரு உயர்வு ஏதோ கிடைச்சிருச்சுன்னா உடனே அவங்களுக்கு என்ன வரும், அது எப்படி அவனுக்கு, நான் இத்தனை வருஷம் வேலை பார்க்கிறேன், எனக்கு ஒரு ப்ரமோஷன் இல்ல, அவங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி அத கூட எந்த விதத்திலையும் அன்புல அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அதாவது தேவன் மேல அன்பு செலுத்தி எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோட செய்யுங்கள்னு இருக்கு. அப்போ எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் அதை நான் கர்த்தருக்காக செய்யறேங்கிற அந்த சந்தோஷத்தோட செஞ்சாதான் அந்த வேலையிலயும் நம்ம என்ன செய்ய முடியும், சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஆனா இந்த மூத்த குமாரனுக்கு அவன் அன்புல வேலை செய்யல, அவன் குமாரனா அந்த இடத்துல ஆக்ட் பண்ணல, அடிமையா அவன் என்ன செஞ்சான், தன்னைத்தானே நினைச்சு அங்க வேலை செஞ்சதை அவங்க அப்பாட்ட சொல்லி காட்டுறான். மூணாவது, அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த ஆர்ஃபன் மைண்ட் செட் இருக்கிறவங்க எப்படி அவங்க அட்டாச்மெண்ட், அவங்க அப்பா அவனுடைய தகப்பன் கூட அவன் எப்படி அட்டாச்மெண்டா இருக்கிறான்னா, அவன் செய்கையை வச்சு அவன் அட்டாச்மெண்டா இருக்கிறான். அப்பா தன்னை அன்கண்டிஷனலா நேசிக்கிறாரு அப்படிங்கிற அந்த அன்புல இல்ல, இவன் என்ன செய்யறானோ இத வச்சுதான் அப்பா தன்னை நேசிப்பாருங்கிறத அவன் என்ன செஞ்சுட்டான், புரிஞ்சுக்கிட்டான். அந்த 29வது வசனத்துல நம்ம பாக்குறோம், நான் உம்முடைய கட்டளைகள்ல ஒண்ணு கூட நான் மீறலையே. இந்த அப்பா இவனை ஏன் நேசிக்கிறாரு, இவர் பிள்ளை, இவன் அவ தகப்பனுக்குரிய எனக்குரியவன்கிறதுனால இந்த பிள்ளைகளை தகப்பன் நேசிக்கிறாரு. ஆனா இவன் என்ன நினைக்கிறான், நான் உங்க ஒரு கற்பனைய கூட கட்டளைய கூட நான் மீறலையே, அதனால நீர் எனக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல இவன் பேசுறான். அப்போ இவனுடைய வேலைகள், இவன் செஞ்ச வேலைகளுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறான். இவனுடைய குட்னஸ், இவனுடைய சர்வீஸ், இத பொறுத்துதான் தகப்பன் தன்னை நேசிக்கிறாருன்னு இவனாக தவறாக புரிஞ்சுகிட்டதை நம்ம பாக்குறோம். ஃபாதர் இவனுடைய ஆக்டிவிட்டிஸ்னாலதான் இம்ப்ரெஸ் ஆயிருக்கிறான் அப்படின்னு நினைச்சு அவன் நினைச்சிட்டான். அப்பாவுக்கு இளைய குமாரனும் ஒண்ணுதான், மூத்த குமாரனும் ஒண்ணுதான். ஏன்னா ரெண்டும் எனக்குரிய பிள்ளைகள். ஒருத்தன் தகப்பனை புரிந்து கொள்ளாம வெளிய போய் அங்க என்ன செய்யறான், தொலைஞ்சு போயிட்டான். இன்னொருத்தன் வீட்டுக்குள்ளேயே தொலைஞ்சு போனதை பார்க்கிறோம். ரெண்டுமே ஒரு வகையான ஆர்ஃபன் மைண்ட் செட் தான். ஆனா எப்போ இளைய குமாரனுடைய புத்தி தெளிந்தப்போ அப்பாவை பத்தி தெரிஞ்சு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா இந்த மூத்த குமாரன் தான் வேலை செஞ்சேன்னு சொல்லி அந்த ரிலீஜியஸ் மைண்ட் செட்ல இருக்கிறவன் அந்த அப்பாவினுடைய அன்புக்குள்ள அவன் வரவே முடியல. அந்த தகப்பன் அவனுக்காக காத்துட்டு அவன் உள்ள வந்ததா அந்த உவமையில சொல்லப்படவே இல்லை. நீங்க அதை நல்லா வாசித்து பாருங்க. அப்போ இன்னைக்கு எந்த மைண்ட் செட்ல நம்ம இருக்கோம், அவன் இளைய குமாரனுடைய புத்தி கூட தெளிஞ்சிட்டு, எங்க அப்பாட்ட வேலைக்காரங்களுக்கு கூட நல்ல ஆகாரம் இருக்கு, நான் வேலைக்காரன்ல ஒருத்தனாவது இருப்பேன். ஏன்னா அவங்க அப்பாவை பத்தி அப்பதான் அவனுக்கு ஒரு புத்தி தெளிவு வருது. ஆனா உள்ளேயே இருக்கிறான், அப்பாவுக்காகவே வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவனுக்கு அந்த அப்பாவை பத்தி தெரியல. இன்னைக்கு நம்ம பரலோக தகப்பனை குறிச்சு நம்ம என்ன படம் வச்சிருக்கிறோம்? இந்த படத்தை நம்ம மாத்தும் போது உண்மையான தகப்பனுடைய அன்பை நம்ம ஆழமா அறியதான் இந்த மைண்ட் செட்ல இருந்தெல்லாம் நம்ம வெளியே வர முடியும், நம்ம விடுதலைகளை பார்க்க முடியும். அடுத்ததா, இவங்க யாரு மேலெல்லாம் கோபமா இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து தங்களை தாங்களே பிரித்து கொள்வாங்க. அவங்க கூட இவங்களால என்ன செய்ய முடியாது, ஒன்னா டிராவல் பண்ணவே முடியாது. அடுத்த வசனம் வாசிமா, 30வது வசனம்.
வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். ஆஹ் உம்முடைய குமாரன், அங்க ஏன் தம்பிங்கிறது அவனுக்கு வரவே இல்லை. எந்த அளவுக்கு அவனால சொந்த சகோதரனை நேசிக்கவே முடியல. என்ன சொல்றான், ஹீஸ் நாட் பை, அதாவது என்னுடைய தம்பி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அடுத்ததா அவனை தானே தூரப்படுத்திட்டு அவன் மேல கோவப்படுறான். கோவப்பட்டுட்டு என்ன சொல்றான், வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்ட. இங்க நம்ம நல்லா பார்க்கணும். நீங்க பைபிளை நீங்க வாசித்து பாருங்க. எந்த இடத்துலயுமே அவன் போய் தேவையில்லாம நிறைய நண்பர்கள் கூட செலவு பண்ணி அப்படியெல்லாம் காசை வீணடிச்சான் அப்படிங்கிறது தான் இருக்கும். எந்த இடத்துலயுமே அவன் வேசிகள் இடத்துல அங்க போனதா அங்க சொல்லவே படல. ஆனா இவனா ஒரு கற்பனையில அங்க சொல்றத பார்க்கிறோம். வேசிகள் இடத்துல போய் அவன் என்ன செஞ்சுட்டான், உன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் விற்று போட்ட இவனுக்கு இந்த இதா, அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இந்த ரிலீஜியஸ் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க இப்படிதான் இருப்பாங்க. அவங்க பாவி, இவங்க பாவி, இவங்க செய்யறது தப்பு, அவங்க செய்யறது தப்பு, மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ இது ஒரு வகையான ஆர்ஃபன் மைண்ட் செட். அப்போ அடுத்ததா இவங்க என்ன செய்வாங்கன்னா, அன்ட்ரூ ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. உண்மை இல்லாத கதைகளை உண்மை மாதிரி சொல்லுவாங்க. இங்க தம்பியை குறிச்சு அப்படி ஒரு காரியம் வேதத்துல சொல்லப்படல. ஆனா இவனே ஒரு அசியூம் பண்ணி அந்த ஓன் ஸ்டோரியை கிரியேட் பண்ணி இஷ்டத்துக்கு என்ன செய்யறான், அவன் பேரை கெடுக்கும்படியான கதைகளை அங்க சொல்றத பார்க்கிறோம். இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட் இருக்கிறவங்க இப்படித்தான் மற்றவர்களுடைய பேரை கூட கெடுக்கிறவர்களா இருக்கிறத பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு அந்த இடத்துல இல்லைங்கிறத நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே தேவனுக்கு பயந்த பிள்ளைகளா இருக்கோம். ஒருவேளை அந்த மாதிரியான காரியங்கள் உங்களுக்கு விரோதமா யாரும் செஞ்சா கூட அவங்கள நீங்க எப்படி பாருங்க, வியாதியஸ்தர்களா பாருங்க. ஏன்னா அவங்க அந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்ல நம்ம குறிச்சு அப்படி பேசுறாங்கிறத நம்ம அப்படி திங்க் பண்ணிட்டோம்னா ஈஸியா நம்ம அந்த காரியங்கள்ல இருந்து நம்ம வெளியே வர முடியும். இப்போ அடுத்ததா இவங்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை, இன்ஹெரிட்டன்ஸையே இவங்க என்ன செய்ய முடியாதுன்னா, அவங்களால என்ன கொடுத்திருக்காருங்கிறதே அவங்களுக்கு புரியாது, ரெக்கக்னைஸ் பண்ணவே முடியாது. அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் என்னெல்லாம் தேவன் வச்சிருக்கிறாருங்கிறதையே அவங்களால புரிஞ்சுக்கிடவே முடியாது. இன்னைக்கு கூட நமக்கு நம்ம பரம தகப்பன் அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாரு. உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். He has already blessed us. நம்மளை ஏற்கனவே அந்த ஆசீர்வாதம் கொடுத்துட்டார். ஏன் சுதந்திரிக்க முடியலன்னா, நாமும் இந்த மூத்த குமாரனை போலதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னங்கிறத பார்க்கும்படி கண்கள் திறக்கல. இத பார்த்தவங்க எல்லாரும் ஈஸியா சுதந்திரிச்சு கொள்றாங்க. நம்ம ஏற்கனவே நான் போன வாரம் ஷேர் பண்ண மாதிரி அந்த பாலியாங்கிச்சோ அவரு, நான் தேவன்கிட்ட கேட்பேன், நான் சொல்லிட்டேன், எனக்கு கேட்டதை அவர் தந்துருவாருங்கிற இந்த உறுதியோட அவர் அவருக்கு அவர் கேட்ட சேர், டேபிள், சைக்கிள் எல்லாமே, ஏன்னா அந்த சுதந்திரிக்க, அதுதான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். யார் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அந்த ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் அவருக்கு குமாரனா இருப்பார்கள். யார் ஜெயிக்க முடியும்? விசுவாசிக்கிறவர்கள் தான் ஜெயிக்க முடியும். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்ம இன்னைக்கு தேவனால பிறந்துட்டோம்னா நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப என்ன விசுவாசிக்கணும்? எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அவர் என்னை ஏற்கனவே எல்லா ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். அது சுகம்னாலும் சரி, பொருளாதார ஆசீர்வாதம்னாலும் சரி, சமாதானம்னாலும் சரி, எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் முடிச்சு அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு நமக்கு ஒரு உயில் எழுதி நம்ம கையில தேவன் தந்துட்டார். ஆனா இந்த உயிரை திறந்தே பாக்குறது இல்ல. நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு, சிலுவையில எதெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, இதுதான் எனக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி உரிமை பாராட்டாததுனால நம்ம இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரிக்காம இருக்கிறோம். இன்னைக்கு இந்த மூத்த குமாரனும் அப்படிதான் இருக்கிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இன்ஹெரிட்டன்ஸ அவன் என்ன செய்யல, பார்க்கவே இல்லை. அவன் முழுவதுமாய்
என்ன யாரதான் பாக்குறான், அவனுக்கு கொடுத்துட்டாங்களே, எனக்கு நான் இவ்வளவு வேலை செஞ்சேனே, இப்படிதான் நினைக்கிறானே தவிர, அங்க அப்பா சொல்றாரு 31 வாசிமா. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. அப்பா சொல்றாரு, மகனே நீ எப்போ என் கூட இருக்கிற, எனக்குள்ளது எல்லாம் உனக்குள்ளது. அவன் ஒரு ஆட்டுக்கு அங்க என்ன செய்யறான், அப்பா கிட்ட போராடுறான். அப்பா சொல்றாரு, இன்னைக்கு எத்தனை இதுல நம்முடைய அந்த கேட்டில்ல எத்தனை ஒரு ஷீப் இருக்கு, எத்தனை ஆடுகள் இருக்கு, இது எல்லாமே உனக்குரியது தானே, இந்த ஒரு ஆட்டுக்கு நீ இப்படி நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அங்க அப்பா கேக்குறாரு. அந்த ஒரு கண்ணுக்குட்டியை அடிச்சதுனால, தம்பிக்காக ஒரு கண்ணுக்குட்டியை அடிச்சதுனால அவனுக்கு என்ன வந்துருச்சு, எனக்கு ஒரு ஆடு கூட கொடுக்கலையே. அவன் இன்ஹெரிட்டன்ஸே அங்க அப்பா சொல்றாரு, எல்லாமே உனக்குரியது, இதுல நீ உனக்கு கொடுக்கலன்னு நீ ஏன் நினைக்கிற. இப்படிதான் நம்மளும் பல நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோமோ இல்ல, நம்மளை பார்த்து பலர் என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க அவங்க எல்லாம் இப்படி ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. நம்ம கூட சில நேரம் நினைக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் எல்லாமே கிடைக்குதே, எல்லாமே நல்லா இருக்காங்களே, ஏன் நமக்கு கிடைக்கல. இது எல்லாமே அப்பாவினுடைய அன்பையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இன்ஹெரிட்டன்ஸையும் நம்ம புரிஞ்சு கொள்ளாததுனாலதான் நம்ம சுதந்திரிக்காம இருக்கிறோம். அங்க ஓல்டசன் அவன் என்ன மைண்ட் செட்ல இருக்கிறான், பாவர்ட்டி மைண்ட் செட்லயே இருக்கிறான். அவன் அவ்வளோ பெரிய ஒரு பணக்கார தகப்பனுக்கு மகன். ஆனா அவன் வறுமையில பாவர்ட்டி மைண்ட் செட்ல ஒரு அடிமைய போல தன்னை நினைச்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நம்ம கூட பல நேரத்துல அப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு இந்த உலகத்தை படைத்தவர் அவர் சொல்றாரு, வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையதுங்கிறாரு. சர்வமும் அவர் கீழேதான், அவர் தான் சிருஷ்டித்திருக்கிறாரு. இன்னைக்கு அந்த படைத்தவருக்கு நம்ம பிள்ளைனா இன்னைக்கு எந்த குறைவுகளையும் நம்ம இருக்க தேவையில்லை. நம்ம அந்த அப்பாவினுடைய அப்பாவுக்கு உள்ள காரியங்களை நம்ம புரிஞ்சு கொள்ளாததுனாலதான், நமக்கு என்னெல்லாம் அப்பா வச்சிருக்கிறாரு, இன்ஹெரிட்டன்ஸ் எதெல்லாம் நம்ம தெரியாததுனாலதான், அது ஸ்பிரிச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸா இருந்தாலும் சரிதான், மெட்டீரியல் பிளெஸிங்ஸா இருந்தாலும் சரிதான், எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு என்ன செஞ்சுட்டாரு, கொடுத்துட்டாரு. ஆனா நாமும் பல நேரங்கள்ல இந்த மூத்த குமாரனை போல, அப்பா நீங்க அதை செய்யல, எனக்கு ஏன் இன்னும் நடக்கல, எனக்கு ஏன் இன்னும் சுகம் கிடைக்கல, இப்படிதான் கேள்வி கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். அப்பா சொல்றாரு, நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்துட்டேனே, நீ கொடுத்தத முதல்ல பாரு. நீ அந்த படத்தை உன்னுடைய மைண்ட்ல, இமேஜினேஷன்ல நீ பாரு. நான் உனக்கு அதை ஏற்கனவே அந்த சுகத்தை கொடுத்திருக்கிறேன், ஏற்கனவே உனக்கு பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறேன். எதுலெல்லாம் குறைவு இருக்கோ அதுல எல்லாம் நிறைவை உண்டாக்கும்படியாதான் நான் உனக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. ஆனா இந்த காரியங்கள் இன்னும் நமக்கு புரியாமல் இருக்கு. அப்போ ஆஹ் இதுல ரோமர் 8:14-15, ரோமர் 8:14-15 வாசிக்காம. அக்கா 8:14-15. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று இருக்கிறீர்கள். தெளிவா வசனம் சொல்லுது, நீ இந்த மூத்த குமாரனை போல அடிமைத்தன ஆவிய அவனாவே நினைச்சுக்கிட்டான். அப்பாவுக்கு நான் வேலை செஞ்சு அப்படி செய்யணும், இவ்வளவு மணிக்கணக்குல இப்படி செய்யணும், இந்த ஃபாஸ்டிங் இப்படி இருந்தாதான் அப்பா என்னைய கேட்பாரு, அப்படி இப்படின்னு. கண்டிப்பா ஃபாஸ்டிங் இருக்கணும், கண்டிப்பா ஜோம் பண்ணணும், இன்டிமசிலே தான் நம்ம இருக்கணும் இல்லைங்கிறது இல்ல. ஆனா இதெல்லாம் செஞ்சாதான் அவர் நேசிப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் ஆர்ஃபன் மைண்ட் செட், ரிலீஜியஸ் மைண்ட் செட். இது முதல்ல நமக்கு என்ன செய்யணும், பிரேக் ஆகணும். அப்பதான் அப்பா வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க முடியும். அப்போ இங்க சொல்றாரு, மறுபடியும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவிய நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாராம், தந்திருக்கிறாராம். அப்போ இன்னைக்கு அப்பான்னு கூப்பிட்டா அவர் உடனடியாக நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு நல்ல அப்பா. இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த ஓமைய சொல்றாரு. அதுலயும் அந்த அப்பா பிதாவேங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல அதுல என்ன கொடுத்திருக்குன்னா அப்பா.
அந்த இன்டிமேட் லவ்ல அந்த அப்பாவை கூப்பிடுகிற அந்த வார்த்தை சொல்லி இருக்குது. இன்னொரு இடத்துல பப்பா, இன்னொரு இடத்துல டேடா. இப்படிதான் நம்ம பரலோக தகப்பனை நம்ம அப்படி தேவன் இப்படி தேவன் யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ரூஃப், யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, இப்படியெல்லாம் கூப்பிடுறத விட நம்ம அப்பான்னு கூப்பிடுறத அவர் ரொம்ப விரும்புகிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அவரை எப்படி பார்க்கிறோம்? அவரை தூரமா பாக்குறோமா? இல்ல, எப்பவும் என் கூடயே என் அப்பா இருக்கிறாரு, எனக்குள்ள என் தகப்பன் என்னோடு கூட எப்போ உறவாடிட்டு இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அந்த அப்பாவினுடைய அன்பை எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கை ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையாதான் இருக்கும். எதை குறிச்சும் நமக்கு கவலை வராது, எதை குறிச்சும் பயம் வராது. அந்த இன்டிமசில, அந்த அப்பா கூடயே இருக்கிற அனுபவத்துல நம்ம சந்தோஷத்தை தான் அனுபவிப்போமே தவிர ஒரு நாள் அதுல துக்கமோ புலம்பலோ அழுகையோ முறுமுறுப்போ இருக்காது. நீங்க ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்க அந்த சந்தோஷத்திலேதான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயந்துட்டு இருந்தவங்க பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருந்து அங்க அப்பா, உனக்கு உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அந்த அப்பா உன் கூட இருக்கிறாரு, இம்மானுவேலனாய் உன் தேவன் உன் கூடயே இருக்கிறாரு அப்படிங்கிறத பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருந்து எடுத்து சொல்ல 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 அவங்க சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அது வரைக்கும் அவங்களுக்குள்ள சண்டை இருந்தது. நான் பெரியவனா, நீ பெரியவனா, நான் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலை ஆளும் போது ஒருத்த வலது பக்கத்துல இருக்கணும், ஒருத்த இடது பக்கத்துல இருக்கணும், இப்படியெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு அவங்களுக்குள்ள ஒரு மனது அந்த இடத்துல உண்டாகிறத பார்க்கிறோம். அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி இருக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறார். அவங்களுடைய ஒரே மோட்டிவ் கிறிஸ்துவை அறிவிக்கிறது மாத்திரம்தான். எந்த இடத்துலயும் அவங்க கலங்கல, சோர்ந்து போகல, பயப்படல, தைரியமா எல்லா இடத்துல இருந்தும் எல்லா இடத்துலயும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறத பார்க்கிறோம். பயந்துகிட்டு இருந்த தோமா கூட தைரியமா அங்க எவ்வளவோ தேசங்களை தாண்டி நம்ம தேசத்துக்கு வந்ததை பார்க்கிறோம். காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிட்டு, என் அப்பா என்னைய ஒரு நாள் கைவிட மாட்டார். அவங்க தங்களை தாங்களே ரத்த சாட்சியா ஒப்பு கொடுத்த போதுதான் அவங்க என்ன செய்யறாங்க, ரத்த சாட்சிகளா மறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது வரைக்கும் எவ்வளவு மரண போராட்டம் வந்தா கூட அவங்கள என்ன செய்ய முடியல, மரணம் தொட முடியல. அந்த அளவுக்கு அவங்க பிதாவோடு கூட பரிசுத்தாவியானவரோடு கூட அந்த ஐக்கியத்துல இருந்தபடியினால அவங்களுக்கு பயம்ங்கிறதே அவங்க வாழ்க்கையில இல்ல. இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? நம்ம இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்ல இருக்கிறோமா, இல்ல தேவன் காட்டின பாதையில அவருடைய அன்புல நம்ம மூழ்கி இருக்கிறோமா? இன்னைக்கு அந்த மூத்த குமாரனை போலவும் இருக்கக்கூடாது, இளைய குமாரனை போலவும் இருக்கக்கூடாது. இயேசுவை போல பிதாவை அவர் முழுவதுமாக அவர் அறிந்து வைத்திருந்தார். இந்த அறிவு தான் நமக்கு வேணும். ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒன்னே ஒண்ணு, அப்பா இயேசு உங்களை அறிந்திருந்தது போல நானும் உங்களை அறிய எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர்ட்ட நம்ம அந்த காரியத்தை நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். அவர் அறிகிற அறிவுலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய நேரம் நான் சொல்றது அதுதான், அவரை அறிகிற அறிவுல நம்ம வாழ்க்கையில அந்த கிருபை பெருக ஆரம்பிக்கும், மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும், சமாதானமும் மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். இன்னைக்கு அவரை அறிகிற அறிவு இல்லாததுனாலதான் நம்ம கூட இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் உங்க அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் என்னதுன்னு நான் அறியணும் ஆண்டவரே, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க 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 நீங்க பைபிள மெடிடேட் பண்ணும் போதும் சரி, நீங்க பர்சனலா ப்ரேயர் பண்ணும் போதும் சரி, ஆண்டவர் தன்னை அவர் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அவர் அதை அறிய அறிய உங்க வாழ்க்கையில அவருடைய கிருபைகள் பெருக ஆரம்பிக்கும். உங்க குடும்பங்கள்ல அவருடைய கிருபைகளும் சமாதானமும் பெருக ஆரம்பிக்கும். இன்னைக்கு கூட தேவன் அந்த இடத்துக்கு தான் நம்மளையும் கொண்டு வந்திருக்கிறாரு. கடந்த நாட்கள்ல ஒரு புக்கு நான் ஆக்சுவலா வாசித்தேன், தேவனுடைய அன்பை குறிச்சு. அந்த புஸ்தகத்துல ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருந்தது. அதுல ஒரு ஸ்டோரி ரொம்ப அழகா இருந்தது. அதை நான் அதை சொல்லணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா அது என்னைய ரொம்ப டச் பண்ணுச்சு. தேவன் எவ்வளோ தூரம் நம்மளை நேசிக்கிறார், இவ்வளோ பெரிய அன்பை தேவன் நம்ம மேல வச்சிருக்கிறாரே அப்படிங்கிறத குறிச்சு அந்த ஒரு ஸ்டோரிய மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறேன்.
ஆக்சுவலா அந்த ஆத்தர் எழுதுறாரு, அவருக்கு 2 பையங்க. அப்போ அவர் வந்து அவருடைய பிள்ளைங்களுக்கு நல்ல அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ் எல்லாம் அவர் சொல்லுவாராம். அப்ப சொல்லி முடிச்ச உடனே அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்களாம், டெல் மீ அகைன் டாடி, எனக்கு மறுபடியும் அந்த கதையை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களாம். இதே மாதிரிதான் ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி நான் சொல்ல போறேன்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டோரி எழுதியிருக்கிறாரு. அப்போ ஒரு ஒரு காலத்துல ஒரு புதையல், அந்த புதையல் வந்து எப்படின்னா பயங்கரமான விலை உயர்ந்த ஒரு புதையல். அது பயங்கர டூ மார்வலஸ், டூ எக்ஸ்ட்ரா வேகன்ட்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அதாவது உலகத்துல எந்த வார்த்தைகளாலும் விவரிக்க முடியாத ஒரு ட்ரெஷர், ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் உலகத்துல இருக்கிற எத்தனையோ அந்த ட்ரெஷர் ஹண்டர்ஸ், அந்த புதையலை வேட்டையாடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்களால இந்த இந்த ட்ரெஷரை, இந்த மாதிரியான ட்ரெஷர் அவங்க யார்கிட்டயுமே அவங்க இதுவரைக்கும் கண்டுபிடிச்சது இல்ல அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. அப்போ இந்த ட்ரெஷர், அந்த அந்த சொல்றவர், அவர் என்னுடைய கண்கள்ல இருந்து அந்த ட்ரெஷர் தப்பல. அந்த யாருடைய கண்கள்ல இருந்துன்னா, அவர் ஒரு ராஜா. அந்த ராஜாவினுடைய கண்கள்ல அந்த ட்ரெஷர் என்ன செஞ்சிருச்சு, பட்டுருச்சு. அப்போ அவர் நினைக்கிறாரு, இதை எவ்வளவு விலை கொடுத்தனாலும் இந்த ட்ரெஷரை, இந்த பொக்கிஷத்தை நான் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா என்ன செய்யறாரு, தன்னுடைய மகனை அனுப்புறாரு. அந்த மகன் மிகப்பெரிய ஒரு மாவீரன், நல்ல மாவீரன் அவன். அப்போ அந்த மாவீரனை அனுப்பி இந்த பொக்கிஷத்தை நீ கொண்டு வரணும்னு சொல்றாரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து பாக்குறாங்க, அது எவ்வளவு விலை உயர்ந்த பொக்கிஷம், அது பயங்கரமான ஒரு இன்மென்ஸ் ட்ரெஷர் அந்த பொக்கிஷம் அப்படிங்கிறத 2 பேரும் சேர்ந்து பாக்குறாங்க. அந்த லிவிங் ட்ரெஷர், அந்த உயிருள்ள அந்த புதையல 2 பேரும், அந்த குமாரன் என்ன செய்யறாரு, முதல்ல தேடி வர்றாரு. தேடி வர்றதுக்கு முன்னாடி அங்க பிதா கிட்ட அவர் வந்து என்ன செய்யறாரு, அவர் வந்து என்ன செய்யறாரு, அவங்க அப்பாவுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறாரு, இந்த ட்ரெஷரை கண்டிப்பா நான் உங்கள்ட்ட கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவீரன் அந்த ட்ரெஷரை தேடி ட்ரெஷர் இருக்கிற பக்கம் வந்துட்டார். அப்ப அங்க ஒரு ஈவில் ரோக் ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன செய்யறான், இந்த ட்ரெஷர் எனக்கு கிடைக்கலன்னா யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஷரை அவன் என்ன செய்யறான், தாக்குறதுக்கு வர்றான். அந்த லிவிங் ட்ரெஷரை அவன் தாக்குறதுக்கு வர்றான். அப்போ இந்த மாவீரன், அந்த ராஜாவாகிய தகப்பன் அனுப்பின இந்த மாவீரன் அந்த ட்ரெஷரை தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அவன் ஒரு பெரிய ஸ்வாட் எடுத்து அந்த ட்ரெஷரை தாக்குறதுக்கு வரான். இவர் உள்ள விழுந்துட்டாரு. இந்த அடி இந்த குமாரன் மேல பட்டுருச்சு. பட்ட மாத்திரத்துல, அந்த பயங்கரமான அந்த வெட்டு அவர் மேல பட்ட மாத்திரத்துல இவர் என்ன செய்யறாரு, மரிச்சு போறாரு. மரிச்சு போன உடனே அந்த ஈவில் ரோக் சொல்றான், அந்த ஈவில் ரோக் என்ன சொல்றான், பாத்தியா யூ ஃபூல், நான் இப்ப ஜெயிச்சிட்டேனே அப்படின்னு சொல்றான். ஆனா அவரோ அந்த கடைசி மூச்சு அந்த மாவீரன் விடும்போது, இது எல்லாத்தையும் இந்த ட்ரெஷர் மேல இருக்கிற அன்புனால நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி குமாரன் சொல்லிட்டு மறிச்சு போறாரு. இவனுக்கு பயங்கர சந்தோஷம், இவன் மரணம் அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷம், இனி இந்த ட்ரெஷர் எனக்குரியது அப்படின்னு அவன் கொண்டாடிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே திடீர்னு ஒரு பிரைட் லைட் இந்த மாவீரனுடைய சரீரத்துக்குள்ள வருது. அந்த சரீரத்துக்குள்ள வந்த உடனே இந்த மாவீரன் என்ன செய்யறான், எழுப்பி நின்னுட்டான். நின்ன மாத்திரத்துல அங்க என்ன நடக்குதுன்னா, அவருக்கு ஒரு சூப்பர் ஹியூமன் பவர் அங்க கிடைக்குது. எந்த ஸ்வாட் அவரை வந்து பியர்ஸ் பண்ணிட்டு அவரை தொலைச்சிட்டு போச்சோ, அந்த ஸ்வாட் மெல்ட் ஆகி ஒண்ணுமே இல்லாம ஆயிருச்சு. இப்ப இவருடைய வலிமையான கரத்துல அந்த ஈவில் ரோக அட்டாக் பண்ணிட்டு அவனை நித்தியமா என்ன செஞ்சுட்டாரு, செயின்ல கட்டி வச்சுட்டாரு. அந்த ஹெல்ப்லெஸ் அந்த வில்லனை பார்த்து, உதவியற்ற அந்த வில்லனை பார்த்து சொல்றாரு, this treasure is mine and you will never ever steal it from me again. இந்த ட்ரெஷர், இந்த பொக்கிஷம் எனக்குரியது, இத ஒரு காலம் நீ என் கையில இருந்து இனிமேல் திருட முடியாது அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சொல்றாரு. இப்போ இந்த ட்ரெஷர் யாரு, நிச்சயமா நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த ட்ரெஷர் தான் யாரு, நம்ம. அதாவது இந்த ட்ரெஷர் அவர் பாக்குறாரு, இந்த வேர்ல்டோடைய ரிச்சஸ்ட்
ஜுவல்ஸ் இதெல்லாத்தையும் விட எனக்கு என்னதான் உலகத்துல ப்ரெஷியஸ்னு பாக்குறாங்களோ அது எல்லாத்தையும் விட என் பிள்ளையே நீதான் எனக்கு ட்ரெஷர். இதுக்காக தான் தன்னுடைய குமாரனை அனுப்பி தன்னுடைய குமாரனுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி நம்மள அவர் மீட்டெடுத்த அந்த அன்பை நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு அந்த ஆர்ஃபன் மைண்ட் செட் நிச்சயமா வராது. என் அப்பா என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரா, இனி இவ்வளவு தூரம் ட்ரெஷரா பாக்குறாரா. இன்னைக்கு உலகத்துல நம்ம நிறைய பேர் ரிஜெக்டடா ஃபீல் பண்றோம், நம்ம அபேண்டன்டா ஃபீல் பண்றோம். காரணம் என்ன? இந்த உலகத்தின் மக்கள் நம்மள தள்ளிட்டாங்க அப்படிங்கிறதுனால. ஆனா இன்னைக்கு உலகத்தையே படைத்தவருக்கு நீங்க தான் ட்ரெஷர்னு அவர் சொல்றாரு. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நமக்கு தேவன் இதை கொடுத்திருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, the treasure is you my child. You are more valuable to me than anything and you are with me forever, right where you belong. I have always wanted you and I will never let you go. அப்போ நீதான் என்னுடைய ட்ரெஷர். இந்த எல்லாத்த விட, அதாவது எந்த ஒரு பொருளுக்கு வேல்யூ அதிகமோ அதைத்தான் அப்படி தேடி ரத்தம் சிந்தி மறிச்சு அதை மீட்டு எடுத்திருக்கிறாருன்னா நம்மள எவ்வளவு ட்ரெஷரா தேவன் பார்க்கிறாரு. அதனாலதான் வசனம் சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே கொடுத்துட்டாருன்னா மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பிள்ளையே கொடுத்துட்டாரு. யாருக்காக? நமக்காக. ட்ரெஷர் ஆகிய நம்ம மீட்கிறதுக்காக, ப்ரெஷியஸா அவர் பார்க்கிற நம்மள மீட்கிறதுக்காக பிள்ளையே கொடுத்துட்டாருன்னா மத்த எதை நமக்கு கொடுக்காம இருப்பாரு? இப்ப இன்னைக்கு நம்ம முதல்ல எப்படி பார்க்கணும்? பிதாவின் கண்கள்ல நான் ட்ரெஷரா இருக்கிறேன், நான் ப்ரெஷியஸா இருக்கிறேன். இத பார்க்கும் போதுதான் நமக்குள்ள அந்த விசுவாசம், அவருடைய அன்பை அதிகமா தியானிக்கும் போது விசுவாசம் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பெருக ஆரம்பிக்கும். I have always wanted you and I will never let you go. நான் எப்பவும் எனக்கு வேணும். நான் உன்னைய ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், உன்னைய விட மாட்டேன். நான் எப்போ உன்னைய பாதுகாக்கிறேன். இன்னைக்கு ஏன் கண்கள் வழியா மற்ற ட்ரெஷர்ஸையும் நான் உனக்கு பாக்குறதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? கிருபை பாராட்டி இருக்கிறேன். அப்ப மற்ற ட்ரெஷர்ஸ்னா யாரு? மற்ற மனிதர்கள், நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள். இப்போ நீ எனக்கு எப்படி ட்ரெஷரோ அதே மாதிரிதான் அவங்களும் ட்ரெஷர். ஒருவேளை அவங்க அந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்ல இருக்கிறதுனால சில வேளைகளை நமக்கு எதிராக எல்லாம் செயல்படுவாங்க, கசப்புகள்ல அவங்க இருக்கலாம். ஆனா அவங்களும் எனக்கு ட்ரெஷரா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த கண்கள்ல, ஏன் கண்கள்ல அவர்களை பார்க்கும்படி உனக்கு ஏன் கண்களை நான் திறந்திருக்கிறேன். And you will tell them what a good and benevolent king I really am. நீ என்ன பத்தி நீ அவங்க கிட்ட சொல்லுவ. And with the authority that I have given to you, you will bring them safely to me. அதாவது நான் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி நீ அவங்களை ஏன்ட்ட பத்திரமா மீட்டு கொண்டு வருவ அப்படின்னு சொல்லி அங்க அந்த கதையை முடிக்கிறாரு. ஒருவேளை இந்த கதையை கேட்டுட்டே இருக்க போது சிலருக்கு மனதுல தோணலாம், இந்த கதைய திருப்பி சொல்லுங்க. அந்த பிள்ளைகள் சொன்ன மாதிரி டெல் மீ அகைன் டாடி அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த கதை கூட நான் இவ்வளவு ப்ரெஷியஸா? இன்னைக்கு நீ உலகம் என்னைய அப்படி பார்க்கலையே, உலகம் என்னைய உதறி தள்ளிச்சு. நீ ஒண்ணுக்கும் உதவாதவ, நீ எதுக்கும் லாய்க்கு இல்ல, உனக்கு அழகு இல்ல, உனக்கு திறமை இல்ல, உனக்கு ஞானம் இல்ல, நீ பாவி, இப்படியெல்லாம் உலகம் நம்மள தள்ளி இருக்குது. ஆனா அப்பா நம்மளை எப்படி பாக்குறாரு? ட்ரெஷரா பாக்குறாரு. இந்த ஒரு உண்மைய நம்ம டீப்பரா அறிஞ்சுக்கிட்டா போதும், அந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்ல இருந்து அழகா நம்ம வெளியே வந்துடலாம். ஒவ்வொரு நாளும் இந்த ஆத்தர் அதுல சொல்லி கொடுக்கிறாரு, அடிக்கடியா நம்ம இருதயத்துக்கு நாமே சொல்லணுமா, டாடி யூ லவ் மீ, நீங்க என்னை நேசிக்கிறீங்க, நீங்க என்னை நேசிச்சுட்டே இருக்கிறீங்க. இத நம்ம சொல்ல 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 சத்ருவானவன் நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு பொய்களை விதைக்கிறானோ இந்த வார்த்தையை சொல்ல 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 அவருடைய அன்புக்குள்ள நம்ம ஆழமா ரூட் ஆக ஆரம்பிப்போம். அவனுடைய வேலையே தேவனுடைய அன்பை சந்தேகப்பட வைக்கிறது தான். நமக்கு ஏன் பயம் வருது, ஏன் கவலை வருது, ஏன் குழப்பம் வருது? எல்லாமே அப்பாவுடைய அன்பை நம்ம எந்த ஏரியாஸ்ல எல்லாம் அறிந்து கொள்ளலையோ அந்த ஏரியாஸ்ல நமக்கு பயம் நம்மள பிடிக்குது, கவலை பிடிக்குது.
நம்ம நம்ம ஏதோ ஒரு லோன்லினஸ் ஃபீலிங்ல நம்ம மட்டும்தான் தனியா அந்த உலகத்துல இருந்து போராடுறத போல நம்ம ஃபீல் பண்றோம். இன்னைக்கு தேவன் இந்த மைண்ட் செட்ல இருந்து நம்மள வெளியே வரணும்னு சொல்லி இந்த 3 வாரங்களா தேவன் இதை குறிச்சு நம்ம கிட்ட பேசி இருக்கிறாரு அப்படின்னா, நிச்சயமா அவருடைய அன்பை இன்னும் நம்ம ஆழமா அறிந்து கொள்ளணுங்கிறதுல அவர் விருப்பமா இருக்கிறார். என் அன்பை நீ பாரு, என்ன பாரு, எனக்காக உனக்காக என் பிள்ளையே நான் கொடுத்திருக்கிறேனே, விலையேற பெற்ற மாசற்ற ரத்தத்தினால நம்மள வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், அந்த 1 பேதுருல வரும் அந்த வசனம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவில்லாதது மாசற்ற வித்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்களே, ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே, வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்களே. நமக்கு விலை என்னன்னா கிறிஸ்துவோடைய ரத்தம். நம்மள அந்த விலைய கொடுத்து அவர் நம்மளை வாங்கியிருக்கிறார்னா நம்மளை என்னைக்கு அவர் கைவிட முடியும்? குமாரனை கொடுத்து அவருடைய ரத்தம் கடைசி சொட்டு வரைக்கும் நமக்கு சிந்தப்பட்டு நமக்காக அத்தனையும் அவர் சுமந்து தீர்த்துட்டாருன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன குறைவுகள் இருக்க முடியும்? எல்லாவற்றையும் அவர் எவ்வளவுத்துக்கு எவ்வளவு அவர் அன்புள்ள தகப்பனோ அதே போல அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு அன்லிமிட்டெட் இன்ஃபைனைட் அத்தாரிட்டியும் அங்க பவரும் அவருக்கு இருக்கு. ஆம்னிபொட்டன்ட். அவரால செய்ய முடியாத காரியம்னு எதுவுமே உலகத்துல கிடையாது. அப்ப இந்த தகப்பனை பார்த்து இந்த தகப்பனுடைய அன்புல நம்ம ரூட் ஆகும் போதுதான் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் எவ்வளோக்கு எவ்வளவு அன்பான தகப்பனோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர்கிட்ட இருக்கிற பவருக்கும் அத்தாரிட்டிக்கும் குறைவே இல்லை. 100 வயசுல கூட ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைய கொடுக்க முடியும். 4 நாள் மரித்து போனா கூட அவரால மறுபடியும் மரித்த சரீரத்தை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை நிறைந்தவர். தண்ணி மேல நடக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவர். கடலை 2ஆக பிளக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவர். சூரியனையும் சந்திரனையும் வானத்துல நிறுத்தக்கூடிய வல்லமை நிறைந்தவர். எவ்வளோ அற்புதங்களை பார்க்கிறோம். தண்ணீரை ஒரே நிமிஷத்துல திராட்சை ரசமாக மாற்றக்கூடிய வல்லமை நிறைந்தவர். இவ்வளோ பெரிய வல்லமை நிறைந்த ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில உள்ள சின்ன சின்ன சூழ்நிலைகளை மாற்றுறது அவருக்கு கடினமான காரியமா? அவரை அப்பாவாவும் பார்க்கணும், அவரை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதையும் நம்ம அறிந்து கொள்ளணும். இன்னும் ஆழமா இன்னும் நான் டீப்பரா அறியணும் அப்படிங்கிறதுதான் உங்க இருதயத்தின் வாஞ்சியா இருக்கணுங்கிறதுதான் தேவனுடைய விருப்பம். என்னுடைய ஜெபமும் அதுதான். ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டியது அந்த எபேசியர் 1 உண்மை அறிந்து கொள்ளும்படி பிரகாசம் உள்ள மனக்கண்களை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. நம்ம இந்த மினிஸ்ட்ரிஸ்ல நம்ம கூட இருக்கிற எல்லாருக்காகவும் உங்க ஜெபங்கள்ல ஒவ்வொருத்தரையும் நீங்க நினைச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவரை இன்னும் டீப்பரா அறிய ஆரம்பிப்போம். நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நிச்சயமா நம்ம சுதந்திரிக்காம இருக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு போராட்டம், ஏன் எனக்கு இது இருக்கு, ஏன் எனக்கு அப்படி இருக்கு, ஏன் எனக்கு இன்னும் தேவன் விடுதலை தரல, அப்படி இப்படின்னு 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் ஏற்கனவே நான் உனக்கு சிலுவையில எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே, நீ எப்போ நான் கொடுத்தத பாக்குறியோ அப்பதான் அது உன்னுடைய வாழ்க்கையில அது நடைமுறைக்கு வருங்கிறத தேவன் நம்ம கூட இடைப்படுகிறத நான் பார்க்கிறேன். இமேஜினேஷன் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காரியமா இருக்குது. அது தேவன் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு 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 பவர். நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ, என்ன டிசைர்ட் ரிசல்ட் உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும்தான் உங்க இமேஜினேஷன்ல பார்க்கணும். சூழ்நிலை மாறணும்னு விரும்புறீங்க, ஆனா அந்த சூழ்நிலை மாறினத நீங்க பார்த்து அந்த இடத்துல நீங்க சந்தோஷப்பட ஆரம்பிக்கும் போது அந்த சூழ்நிலை தானாக மாற ஆரம்பிக்கிறத பார்த்தீங்க. ஏன்னா ஜெபிக்கும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்போ ஒரு இடத்துல பெற்றுக்கொண்டோம் இருக்கு. அப்போ நம்ம பெற்றுக்கொண்டுட்டா நம்ம பெற்றுக்கொண்டதை போல நம்ம ரிஜாய்ஸ்குள்ள நம்ம என்ன செய்யணும், வரணும். மாறா நம்ம என்ன செய்யறோம், இன்னும் எனக்கு நடக்கல, இன்னும் எனக்கு அது அப்படி இருக்கு, இன்னும் எனக்கு என் வாழ்க்கையில நிலைமை மாறல, அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் செய்யல,
அவர் அப்படி பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் ஒரு தடவை சிலுவையில மரித்துட்டார்னா நம்முடைய பாவங்கள், சாபங்கள், தரித்திரங்கள், வியாதிகள் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். நம்ம இமேஜினேஷன்ல அவர் எதெல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரோ அததான் நம்ம இமேஜினேஷன்ல நம்ம பார்க்கணுமே தவிர, எனக்கு சுகம் தாங்கப்பா, எனக்கு இன்னும் சுகம் தாங்க நம்ம கேட்டுட்டு இருக்கிற வரைக்கும் பிசாசு நம்மள என்ன செய்வான், பல ரூபங்கள்ல நமக்கு அவிசுவாசத்தை கொடுத்துட்டே இருப்பான். ஒண்ணே ஒண்ணு, அவர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டார், நான் இந்த இடத்துலதான் நான் நிப்பேன். இதை தவிர நான் நெகட்டிவா எதையும் பார்க்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன், புலம்பவும் மாட்டேன், முறுமுறுக்கவும் மாட்டேன். அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம எப்ப வர்றோமோ அந்த நாள்ல இருந்து நம்ம வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவையோ அத்தனையையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். அதனால அந்த இமேஜினேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா ஆபிரகாம ஆண்டவர் கூட்டி காட்டுறாரு, வெளியில வா, நட்சத்திரத்தை பாரு, அங்க மண், அந்த கடற்கரை மணலை பாரு. ஏன் சொல்றாரு? ஏன்னா அவன் மைண்ட்ல அந்த பிக்சர் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் அதை காண்பிக்கிறார். அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பிக்சரை பார்த்துட்டு இருக்கிறோம் அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். நம்ம பிக்சரை முதல்ல, நம்ம பார்க்கிற மைண்ட்ல இருக்கிற பிக்சரை முதல்ல மாத்தணும். டிசையர்ட் ரிசல்ட் எனக்கு வந்துருச்சு, இப்படிதான் என் வாழ்க்கை மாறப்போகுது. ஒருவேளை யாருடைய ரட்சிப்புக்காக நீங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்க ரட்சிக்கப்பட்டது மாதிரியும், அவங்க பைபிளை எடுத்து வாசிக்கிற மாதிரியும், மெடிடேட் பண்ற மாதிரியும், மற்றவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கிற மாதிரி, இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், உங்க இமேஜினேஷன்ல இது மாத்திரம் தான் இருக்கணும். ஏன்னா நீங்க ஜோம் பண்ணிட்டீங்க, அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு வாக்குத்தத்தம் இருக்குது. நிச்சயமா இதான் நடக்குது, இந்த பிக்சர் தான், இதுதான் என் குடும்பத்துல நடக்குதுன்னு சொல்லி நீங்க எப்ப பேச ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்க எப்ப தேவனுடைய வார்த்தையை பேசுறீங்களோ, அப்பதான் அங்க ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல அந்த வேலை நடக்கும். தூதர்கள் அதற்கான வேலைகளை செய்வாங்க. நம்ம தேவனுடைய வார்த்தையை பேசாம சூழ்நிலைய பேசிட்டே இருக்கிற வரைக்கும் அவங்க கை கட்டி நிப்பாங்க. அவங்க ஆக்டிவா அவங்க செயல்பட முடியாது. அவங்கள ஆக்டிவா செயல்பட வைக்கணும்னா ஒண்ணே ஒண்ணு, வார்த்தைய பேசிட்டே இருக்கணும். அதை மாத்திரம்தான் சிந்திக்கணும், அதை மாத்திரம்தான் பேசணும். இதுதான் வெற்றிக்கு ஒரே வழி. அப்ப இன்னைக்கு தேவன் நமக்கு ஆழமா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, ஆர்ஃபன் மைண்ட் செட்ல இருந்தா எப்படி எல்லாம் இருப்பாங்க, எப்படி எல்லாம் நம்ம ஒருவேளை இதுல எல்லாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமா அந்த வார்த்தைகள் மூலம் உங்களோட கூட பேசியிருப்பாரு நான் நம்புறேன். நம்ம பிரேயர் செஷன்ல இன்னும் ஒரு செஷன் மட்டும் இதை பத்தி பார்த்து இதை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீக் வேற மெசேஜ் நம்ம தேவன் தருகிற அந்த வார்த்தைகள் நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் அவர் தருகிற வார்த்தைகள், ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப தேவன் பேசிட்டு இருக்கிறாருங்கிறத நான் நம்புறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் கூட நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நாங்கள் எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து எந்த இடத்துல எல்லாம் இந்த அனாதை மனப்பான்மை எங்களுக்குள்ள இருக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் நீங்க எங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுங்கப்பா. அந்த இடத்தெல்லாம் நாங்க உங்களுக்கு சரண்டர் பண்றோம்ப்பா. அந்த இடத்துல இருக்கிற இருள்கள் எங்களை விட்டு நீங்கி அந்த இடத்துல உங்க அன்பின் வெளிச்சம் எங்களுக்குள்ள கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உங்களுடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. நாங்க எதை பிக்சரைஸ் பண்ணி பார்க்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. இன்னும் நாங்க இதை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு எல்லாவற்றிலையும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பொழுது அப்பா ஆண்டவரே, நாங்கள் உமக்கு குமாரர்களாய், முதிர்ந்த தேவ புத்திரர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மாற அப்பா, இன்னும் நாங்க உமக்குள்ளே வளர்ச்சி அடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகமே அப்பா தேவ புத்திரர்களுக்காக சர்வ சிருஷ்டியும் ஏங்கி கொண்டிருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த இடத்துல எங்களை கூட்டி இருக்கிறீங்கன்னா அந்த நோக்கம் அதுதான் என்பதை என்னுடைய ஆவியில நான் உணர்கிறேன்ப்பா. இங்க இருக்கிற எல்லாரும் முதிர்ச்சி அடைந்த தேவ புத்திரர்களாய் வெளிப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம், பேசுகிறோம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று சொன்னபடி நாங்க விசுவாசிக்கிறோம். இங்க இருக்கிற நாங்க எல்லாரும் முதிர்ச்சி அடைந்த தேவ புத்திரர்களாய் கர்த்தர் எங்களை இந்த பூமிக்கு வெளிப்படுத்துகிறேன்.
அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே அப்பா இங்க வந்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். மனதார உடைய பிள்ளையாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இதை யூடியூப்ல பின்பாக பார்க்க போகிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்க குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா ஒருவேளை படிக்கிற பிள்ளைகளா இருந்தா இந்த நாட்கள் எக்ஸாம் டைம்ல பிள்ளைங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையும் நான் பிளஸ் பண்றேன்ப்பா. கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அடையாளங்களாக அற்புதங்களாக கர்த்தர் இந்த பூமிக்கு உப்பாய் உலகத்திற்கு வெளிச்சமாய் மாற்றி ஆசீர்வதிக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று சொல்லும்படியான ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் மேல நான் பேசுறேன்ப்பா. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. எதுவும் ஷேர் பண்ணுமா? டெஸ்டிமனிஸ் எதுவும் இருந்தா ஷேர் பண்ணலாம். இல்ல இன்னைக்கு இந்த மெசேஜ்ல ஆண்டவர் என் கூட இதை பேசினாரு, எதுனாலும் ஷேர் பண்ணலாம். ஓகே. அந்த ஆனிங்கிறது யாரு? சிஸ்டர் ஆனின்னு சொல்லி யாரும் வந்திருக்கீங்களே? ஓகே, மீட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீக் ப்ரேயர் செஷன்ல. கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.